ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோத்ரி இதை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு வந்துட்டு கண்டிப்பாக கோவம் வரும். குறிப்பாக கமருதீனோட ரசிகர்களுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளும் எவ்வளோ விதத்தில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம், இவர் வந்துருவான்னு பார்க்குறோம், ஆனால் அவர் திருந்த மாட்டாரு அப்படின்ற ஒரு வருத்தம். இன்னும் நம்மளோட சேனலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. பட் அவர் பண்ணுற விஷயங்களை என்னையும் கேட்குறீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிற ஒரு காரணத்துக்காக சப்போர்ட் பண்ணால் இப்போ நம்ம எப்படி உண்மையாக ரிவ்யூ கொடுக்குற மாதிரி ஆகிடும். நானும் வந்துட்டு ட்ரை பண்ணுறேன், முடியவே இல்லை. இப்போ நேற்று நைட்டு கூட பார்த்தீங்கன்னா உருண்டையான்னு கூப்பிட்றாரு. எவ்வளோ கொடுமையாக இருக்குது பார்த்தீங்களா? ஒருத்தரை வந்துட்டு இவர் வந்துட்டு ஆள் ஸ்லிம்மாக வந்துட்டு ஹீரோ மாதிரி இருக்க ஒரு காரணத்தில் அடுத்தவங்களை வந்துட்டு அசிங்கப்படுத்துன்ற அவசியமே இல்லையே. எல்லாமே கடவுள் கொடுத்தது தானே. அதே உருவத்தை வந்து கமருதீனுக்கு வந்துட்டு கடவுள் வந்துட்டு திவாகர் உடம்பை கொடுத்துருந்தா என்ன பண்ணியிருப்பார்? தப்பு. அதை பண்ணியிருக்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை இந்த ப்ரொமோவில். வாட்டர்மெலன் சார் வந்து வாட்டர்மெலன் சார் நான் எடுத்ததுன்னு சொல்லிட்டு அவரோட இதை சொல்கிறாரு. என்னுடைய எடுத்துன்னு உடனே தூண் துப்புறாப்புல யார்? கமருதீன். பக்கத்தில் விஜய் பாரதி சூப்பராக கேட்டாங்க, இந்த மாதிரி ஏன் பண்ணுறா அப்படின்ட்டு. அப்படியே வந்து அந்த இது ஒரு பக்கம் பிரச்சனை போகுது, இன்னொரு பக்கம் எஃப்ஜே கத்துற மாதிரி இருக்குது. அப்போ வந்துட்டு சபரி இங்கேருந்து கத்துறாரு, எஃப்ஜே சைலண்ட்டாக இரு அப்படின்ற மாதிரி கத்துறாரு. அதுக்கப்புறம் கட் அடிச்சுட்டு இன்னொரு இடத்துல காமிச்சா அங்கே எஃப்ஜே என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்னையை வந்து மார்க்கிங் பண்ணாது இதெல்லாம் பண்ணாதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் கமருதீன் வந்து திவாகர் அதெல்லாம் பண்ணுறாரு, நீங்கள் ஏன் இதெல்லாம் இது பண்ண மாட்டீங்கன்னு போது இவர் கட்டி பிடிச்சி யாரை? எஃப்ஜேவை கட்டி பிடிச்சி நீ இங்கே இருக்கணும்னு நான் பார்க்குறேன், எதிர்பார்க்குறேன் அப்படின்றாரு. என்ன ரெண்டாவது வாரத்திலே சபரிக்கு எப்படி வந்துட்டு எஃப்ஜே போயிடுவான்ற ஒரு பயம் வருது. இவர் முதல் வந்துட்டு யார் காப்பாற்றுவாங்கன்ற ஒரு இது வர மாட்டேது பாருங்களேன். எல்லாமே எப்படின்னு ஒன்றுமே புரிய மாட்டேது. இவருக்கு ஒரு வேளை வந்துட்டு நம்ம பண்ணுற விஷயத்துக்கு நம்ம வெளியே போக மாட்டோன்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சா இல்லை என்னன்றது எனக்கு புரியல. அதேமாதிரி எஃப்ஜே இந்த வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, கமருதீனை விட எஃப்ஜே ரொம்ப மோசமானவர். கமருதீன் ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் ஒன்று பண்ணுறாரு, சாரி கேட்டார். ஆனால் எஃப்ஜே சாரி கேட்குறதே கிடையாது. நிறைய இடங்களில் பெண்களை வந்து ரொம்ப இழிவாக கேவலமான வார்த்தைகளை வச்சு பேசுகிறாரு. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் பார்வதி கிட்ட ஒரு அசிங்கமான வார்த்தை பேசினார். நேற்று வியானா கிட்ட அசிங்கமாக வார்த்தை பேசினார். இது எல்லை மீறி போயிட்டே இருக்குது. ஒருத்தர் கையை பிடிச்சி கட்சி விட்டாப்புல. ஆனாலும் வந்து சபரிக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு பெருசாக தெரியுது, இவரை வந்து தெரியல. என்னத்த சொல்கிறது? சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி தோணுது? அது மட்டும் இல்லாமல் திவாகரை மற்றவங்க எல்லாரும் புரிஞ்சுட்டாங்க. இப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா திவாகரை யாருமே மறைக்கிறதே கிடையாது. எல்லாமே பிரவீன்ராஜ் முதற்கொண்டு கெமி முதற்கொண்டு எல்லாம் சைலண்ட் ஆகிட்டாங்க. ஆனால் இந்த கமருதீன் மட்டும் திரும்ப திரும்ப வம்பிழுக்கிறாரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? திவாகர் அண்ட் கமருதீன் இவங்க ரெண்டு பேரில் சப்போர்ட் பண்ணால் யாரும் சப்போர்ட் பண்ணுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.